ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. மேகமலைக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். மேகமலைன்றது ரொம்ப அழகான பிளேஸு. தேனி மாவட்டத்தில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ், அதில் உள்ள மலை தான் இந்த மேகமலை. இது வந்து ஒரு பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகிய பள்ளத்தாக்கு. நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்குது, தேயிலை தோட்டங்கள் வந்து நிறையா இருக்குது. ஒரு லேக் இருக்குது, டேம் இருக்குது, மகாராஜா மெட்டுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா கேரளா, சென்னமன்னூர், அதுக்கப்புறம் சுருளி ஃபால்ஸ், தேக்கடி அப்படின்னு நிறைய பிளேசஸ் தெரியும். வாங்க இப்போ நம்ம பார்த்துட்டே வரலாம். நம்ம சின்னமன்னூர் வழியாக போனோன்னா கொஞ்சம் பக்கமாக இருக்கும். இப்போ போகிற வழியில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த முருகருக்கு பேர் வழிவிடும் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேகமலைக்கு செல்கிறதுக்கு முன்னாடி இந்த வழிவிடும் முருகன்ட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு, முருகா நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனோன்னா நல்லபடியாக வந்துடலாம் அப்படின்னு அந்த கோவிலில் உள்ளவங்க சொல்கிறாங்க. நாங்களும் முருகப்பெருமான்கிட்ட நல்லா வேண்டிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாங்கி வச்சுக்கிறாங்க. பிளாஸ்டிக்ஸ் வந்து இங்கே அலோடு கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் இங்கே அலோடு. என்ட்ரி வந்து அங்கே ஸ்டே பண்ணால் மட்டும்தான் ஈவினிங் 6 o'clock அலோவ் பண்ணுவாங்க, அதர்வைஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளாலையும் மிஸ்டாக இருக்கும், ரொம்ப க்ரௌடியாக இருக்கும், கொஞ்சம் ஏர்லியராக போனால் தான் நம்மளால் பார்க்க முடியும். நிறையா விலங்குகள் கிராஸ் பண்ணுற இடம்னு சொல்லி போட்டிருக்காங்க. யானைகள் கடக்கும் இடம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நாங்கள் போகிறப்ப யானைகள்லாம் பார்க்க முடியல, அந்த சாணம்லாம் இருந்தது, அதனால தான் கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அந்த மலைகளில் உள்ள மரங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே உள்ள பூக்களுமே வந்து நிறைய வித்தியாசமான பூக்களாக இருந்தது. நிறைய ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வளருமான்னு தெரியல, பார்க்கலாம். எனக்கு இந்த மலைகளில் உள்ள மரங்கள் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு பாட்டு ஞாபகத்தில் வருது. சத்தம் போடாதேன்னு ஒரு படம் வந்தது. அதில் பேசுகிறேன் பேசுகிறேன்னு ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அதில் உள்ள வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகளை நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலை பார மரமே இல்லை, தயங்காமலே கண்டம் தாண்டுமே, ஓஹோ முற்று புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தாய், முடிவென்பதும் ஆரம்பமே, காட்டில் உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றாலே இல்லை, தன்னை காக்கவே தானாய் வளருமே, ஓஹோ பெண்கள் நெஞ்சின் பாரம் எல்லாம் பெண்ணே கொஞ்ச நேரம் தானே, உன்னை தோற்றினால் இன்பம் தோற்றுமே, ஓஹோ. இந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக தோன்றப்பெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காண்டி இந்த பாட்டை கேட்டுக்கிறது வழக்கம். இந்த மாதிரி அடுத்ததான் நம்ம டீ எஸ்டேட்டை பார்க்கலாம். நல்லா கொழுந்தான இலைகளை பறித்து தான் நமக்கு வந்து டீ தயாரிக்கிறாங்க. இந்த இடங்களில் ஒரு அழகிய கோவில் இருக்குது, பாருங்கள். அடுத்ததான் அந்த பீப்புள் தங்கியிருக்க வீடுகள், அவ்வளோ அழகான வீடுகள் பாருங்கள், குட்டி குட்டியாக சூப்பராக இருக்குது, ரம்யமாக இருக்குது. அந்த பிளேசஸை க்ராஸ் பண்ணுறப்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ பொல்யூஷன் ஃப்ரீயான ஏர் அங்கே கிடைக்கிறது. நல்ல ஆக்சிஜன் நமக்கு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம லேக் பார்க்க போகிறோம். அழகாக இருக்குது பாருங்கள். அந்த லேக் பக்கத்தில் அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்கும் பாருங்களேன். ரெட் கலரில் ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், அது போஸ்ட் ஆஃபீஸ். செம்மையாக இருக்குல்ல. இதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம மகாராஜா மெட்டு தான் பார்க்க போகிறோம். அங்கேருந்து பார்த்தோன்னா தான் நமக்கு வந்து கேரளா, சுருளி, தேக்கடின்னு சொல்லி இங்கே ஒரு சுற்றி உள்ள பிளேசஸ் எல்லாமே தெரியும். இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் உண்டு, 10 rupees per head அந்த மாதிரி வாங்குகிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை பார்க்க முடியல. நாங்கள் நல்லா மேலே ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்து செம்ம மழை வந்துடுச்சு. போனப்போ மிஸ்டாக இருந்தது, ஒரு 2 minutes கூட ஆகலை, செம்ம மழை ஆகிடுச்சு. பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கீழே வர்றதுக்கு தான் முடிஞ்சுது. உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளேசஸை விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து மேலேருந்து அதோட வியூ எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட காமிச்சேன். இப்போ இதுதான் அந்த பிளேஸ், இதான் மகாராஜா மெட்டு அப்படிங்கிறது.
இங்கே உட்காந்து நம்ம பார்க்கலாம். அந்த பசங்கள்லாம் நிற்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து பார்த்தா தான் நமக்கு நல்ல வியூ கிடைக்கும். செம்ம மழைன்றனால நாங்கள் வந்துட்டோம். இன்னொரு vlogல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.